உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமைக்குரியவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமைக்குரியவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சுதேசமுத்திரன் ஜி. சுப்பிரமணியம். 4. சென்னை மகாஜன சபை பி. ரங்கையா. சென்னை திராவிட சங்கம் சி. நடேசனார். உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி. 4, 3, 2, 1. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். விதவை மறுமண உதவி திட்டம். விதவைகளுக்கு மறுமணம் செய்யறதுக்கு உதவி தேவைப்படுது. இது ஒரு தர்மாம்பாள் அம்மையார். ஏழை விதவை மகள்களின் திருமண உதவி திட்டம். இதுக்கு விதவைகளுக்கு மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மணி தேவை இல்லையா, ஈவேரா மணியம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா திட்டம். அடுத்து கலப்பு திருமண உதவி திட்டம் யாரோடது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடது. கோவில் நுழைவு அங்கீகாரம் இழப்பீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1939. கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1939. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். காரணம், நீதி கட்சி ஆட்சியில்தான் முதன்முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. மற்றும் ஏ மற்றும் ஆர் சரியானவை மற்றும் காரணம் ஆருக்கு கூற்று ஏ சரியான விளக்கமாகும். அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு 1949. 1829 ஆண்டு வில்லியம் பென்னிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். 1829 ஆண்டு வில்லியம் பென்னிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க சட்டப்பூர்வமாக உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி இந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. சாந்தல் கிளர்ச்சி 1855, பெருங்கிளர்ச்சி 1857. சாந்தல் கிளர்ச்சி 1855, பெருங்கிளர்ச்சி 1857. கோள்களின் கிளர்ச்சியும் வேலூர் புரட்சியும் எந்த வருஷம்னு தெரில. தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்றுகளை கண்டறிக. 1801 ஆண்டு காவிரி கரையில் நடைபெற்ற போர். 1802 ஆண்டு ஓடான்லையில் நடைபெற்ற போர். இது ரெண்டும் தீரன் சின்னமலையோட சம்பந்தப்பட்ட போர்கள். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தினை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். தன்னாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு வி.பி. மாதவன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. அன்னிபெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார். இது ரெண்டுமே சரி. கூற்று ஆர் கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும்னு கொடுத்துருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு வி.பி. மாதவன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. அன்னிபெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார். அன்னிபெசன்ட் அம்மையார் 1914 தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். 1915 ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். 1915 யங் இந்தியா என்ற தினசரி செய்தித்தாளையும் துவங்கினார். இதுல சரியானது என்னதுலாம் 1 மற்றும் 3 மட்டும் சரி. அன்னிபெசன்ட் அம்மையார் 1914 தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். 1914. 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்தார். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்தார். ஏப்ரல் 29 டெல்லியில் அசம்பிளி கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங், பூதகேஸ்வர தத் ஆகிய இருவரும் ஆளுக்கொரு வெடிகுண்டை மத்திய சட்டசபைக்குள் வீசினர். காரணம், இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய அரசியல் சீர்திருத்தம் பற்றிய விசாரணை நடத்த வந்திருந்த சர் ஜான் சைமன் பார்வையாளர் கேலரியில் அமர்ந்திருந்தார். ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. மேலும் ஏவிற்கு ஆர் சரியான விளக்கம் அல்ல. வ.உ. சிதம்பரம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? வ.உ. சிதம்பரம் தூத்துக்குடி அருகே ஓட்டப்பிடாரத்தில் தனது நிலத்தை விற்று சுதேசி கப்பலை தொடங்கினார்.
தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பானிலிருந்து வாங்கினார். இது கொழும்புல இருந்து தான் வாங்கியிருப்பாரு. கொழும்பிலிருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவின் பொதுமக்கள் அவரது கப்பலை ஆதரித்தனர். ஸோ 1 மற்றும் 3 சரி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமேலவை உறுப்பினராக தேர்வு பெற்றார். சென்னையில் பெண்களுக்கான அவை இல்லத்தை முத்துலட்சுமி அம்மையார் தோற்றுவித்தார். இது ரெண்டுமே சரிதான். பெண்களுக்கு 16 வயதும் ஆடவருக்கு 21 வயதும் திருமண வயதாக அமைய முத்துலட்சுமி அம்மையார் பரிந்துரை செய்தார். இதுவும் சரி. ஸோ இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது அளித்தது. இது மட்டும் தவறு. மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாத தலைவர்களை காண்க. வி.எஸ். சீனிவாசன், வி. கிருஷ்ணசாமி, ஜி.ஏ. நடேசன் அப்படிங்கிற அவங்க மட்டும்தான். எஸ். கஸ்தூரி ரங்கன் கிடையாது. முனைவர் குஹாவின் கருத்துப்படி பின்வரும் கூற்றுக்கள் எந்த இனத்தை பற்றி விவரிக்கிறது? அவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தனர். அவர்கள் இந்திய பழங்குடியின மக்களோடு வாழ்கிறார்கள். பொரோட்டா ஆஸ்திரலாய்டுகள். ஸோ இது கரெக்டு. 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் யாருன்னா டஃப்ரென் பிரபு. 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் டஃப்ரென் பிரபு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நௌரோஜி. இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள் ஜி.கே. கோகலே. இந்திய அமைதியின்மையின் தந்தை திலகர். தன்னாட்சி இயக்கம் 100%. பிஜு ஜனதா தளம் 1997. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1999. லோக் ஜனசக்தி 2000. லோக் ஜனசக்தி 2000. தேசியவாத காங்கிரஸ் 1999. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998. பிஜு ஜனதா தளம் 1997. தேர்தல் சீர்திருத்த குழுக்களை கால வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 54213. 5 தர்குண்டே குழு, தினேஷ் கோஸ்வாமி குழு. சரியா? தர்குண்டே அப்படிங்கிறவங்க கோஸ் வாங்கி சமைக்க போகிறாங்க. கோஸ்வாமி குழு. ஸோ 54க்கு அப்புறம் 213. 2 ஓரா குழு. ஓரா குழு 2. 1 தன்கா குழு. 3 ஜே.எஸ். வர்மா குழு. ஃபஸ்ட்டு தர்குண்டே குழு, தினேஷ் கோஸ்வாமி குழு. தினேஷ் கோஸ்வாமி குழுவுக்கு அப்புறமா ஓரா குழு. ஓரா குழு. ஓரா குழுவுக்கு அப்புறமா தன்கா குழு. தன்கா குழு. ஜே.எஸ். வர்மா குழு. 1921 மற்றும் 22ஆம் ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும். உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 1921-22ஆம் ஆண்டின் வகுப்புவாத ஆணை பற்றிய அறிக்கை உள்ளூர் அமைப்புகள் மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நிலையங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேசிய சமூக மாநாடு எந்த முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? எம்.ஜி. ரானடே மற்றும் ரகுநாத் ராவ். எம்.ஜி. ரானடே மற்றும் ரகுநாத் ராவ். தேசிய சமூக மாநாடு எந்த முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? எம்.ஜி. ரானடே மற்றும் ரகுநாத் ராவ். 1857ஆம் ஆண்டு கழகத்திற்கு முன்பு கிடச்சையை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது எது? சப்பாத்திகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? பம்பாய். சத்யசோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜோதிபா பூலே. சத்யசோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜோதிபா பூலே. சுப்பிரமணிய பாரதி பங்கு பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தொடர் நடைபெற்ற இடம் சூரத். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் 1920. அது கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் முதன்முதல் மகாத்மா என்று அழைத்தார். சுபேஷ் சந்திர போஸ் முதன்முதல் அவரை தேச தந்தை என அழைத்தார். மகாத்மான்னு அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். சுபாஷ் சந்திர போஸ் தான் அவரை முதல்ல தேச தந்தை அப்படின்னு அழைச்சிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸை பற்றிய கூட்டுகள்ல தவறானது. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 பிறந்தார். மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார். ஸோ அது கரெக்ட்.
சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜனவரி 23, 1897 மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார்ங்கிறது கரெக்டு. இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. ஸோ இந்திய அரசு வந்து அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை வந்து தைரிய நாள் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கு. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி அன்று தேசிய விடுமுறை நாளாகும். சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை வந்து போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதியை வந்து தேசிய விடுமுறை நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 1 மற்றும் 3 தான் கரெக்டு. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி அன்று தேசிய விடுமுறை நாளாகுங்கிறது கரெக்டா? தவறானது என்னதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இது வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பிறந்தாருங்கிறது தவறு. வேல் நாச்சியார் பற்றிய கூற்றுகளில் எது சரி? வேல் நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். வேல் நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். அவங்க வந்து நவாபின் படைகளால் கொல்லப்படல, ஆங்கிலேய அரசின் படைகளால் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதில் வந்து 2 மட்டும்தான் ஆர்காட் நவாப்போட படைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியானது வந்து 2 மட்டும் சரி. வேல் நாச்சியார் நோயிற்று 1790 இறந்தாருங்கிறது தவறு. வேல் நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன். ராமலிங்க அடிகள் திருவருட்பா. ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி. சையத் அகமது கான் தத்கிப் வல் அக்லுக். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஸோ 2மே சரியான விளக்கம். மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. ஸோ 1 மற்றும் 3 தான் சரி. மேடம் பிளாவட்ஸ்கி, HS ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. இது 2 கரெக்டு. அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைஞ்ச வருஷம் கொடுத்துருக்காங்க, அது தவறு. கால வரிசைப்படுத்துக. கரெக்டான ஆர்டர் என்னதுன்னா 2 தண்டி யாத்திரைக்கு அப்புறம் முதல் வட்டமேசை மாநாடு. தண்டி யாத்திரை போகிறாங்க, அப்புறம் வட்டமாக உட்காந்து கதை பேசுவோன்னு வட்டமாக உட்காந்து கதை பேச ஆரம்பிக்காங்க. அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம், அதுக்கப்புறமா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ தண்டி யாத்திரை, முதல் வட்டமேசை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது எப்போன்னா 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவோட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை 8th புக்கில் இருக்குது. எந்த காரணங்களுக்காக 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது? இதில் வந்து 1, 2, 3, 5. ஸோ எந்த காரணத்துக்காண்டி நிறைவேற்றியதுங்கிறதுல எது வராது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையினை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக அந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் இந்தியாவை நோக்கிய ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால் ஜின்னாவின் கோரிக்கைக்காக சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக. ஸோ இது எல்லாமே கரெக்டு. ஒன்று 2 4 சரியா, மீதியெல்லாம் தவறாம். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் அப்படிங்கிறது, அதாவது இந்த கொஷினை தப்பு வாங்கியிருக்கேன், அந்த தப்பான ஆன்சர் தான் அது 1, 2, 3, 5. ஆனால் இங்கே வந்து 1, 2, 4 தான் கரெக்டாக. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் சோவியத் யூனியனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ 5வது பாயிண்ட் கிடையாது. ஜின்னாவின் கோரிக்கைக்காண்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் கிடையாது.
ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையினை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக. ஸோ 3 பாயிண்ட் என்னதுலான்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியினால் இந்தியாவை நோக்கிய ஜப்பான படைகள் புறப்பட்டதனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் விடுதலை கோரிக்கையினை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னா உஷா மேத்தா. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார்? டிசம்பர் 1884. அப்போ தானே நமக்கு வந்து காங்கிரஸை தோற்றுவிப்பாங்க. ஸோ டிசம்பர் 1884. நான் நாத்திகன் ஏன் என எழுதியவர் யார்? பகத்சிங். அரசியலமைப்பிற்கு முந்திய வளர்ச்சியினை வரிசைப்படுத்துக. ஸோ 1, 2, 3, 4 தான். சைமன் குழு, கிரிப்ஸ் குழு, முறைப்படி பணி ஒப்படைப்பு, அரசியலமைப்பின் ஆரம்பம். தவறான இணை சுப்பிரமணிய பாரதியார். டிசம்பர் 11, 1880 வந்து தவறானது. ஸோ இதில் சரியானது என்னதுலானா வ.உ. சிதம்பரனார் செப்டம்பர் 5, 1872. சி. ராஜாஜி டிசம்பர் 10, 1878. காமராஜர் ஜூலை 15, 1903. ஸோ இது எல்லாமே உங்களோட பர்த்டேஸ். காமராஜர் வந்து ஜூலை 15, 1903. சி. ராஜாஜி டிசம்பர் 10, 1878. வ.உ. சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872. ஜாலியன் வாலாபாக் படுகொலையினை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு நியமித்த குழுவின் பெயர் ஹண்டர் குழு. அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளினை ஆரம்பித்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவங்க தான் அல் ஹிலால் அப்படிங்கிற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர். ஸோ 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் வேண்டாங்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷன் எனக்கு தேவைங்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமைக்குரியவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சுதேசமுத்திரன் ஜி. சுப்பிரமணியம். சென்னை மகாஜன சபை பி. ரங்கையா. சென்னை திராவிட சங்கம் சி. நடேசனார். உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை கிட்மட்கர் இயக்கத்தினை நடத்தியவர் யார்? கான் அப்துல் காபர் கான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை கிட்மட்கர் இயக்கத்தினை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். விதவை மறுமண உதவி திட்டம். விதவை மறுமண உதவி திட்டம் இது ஒரு தர்மம். ஸோ தர்மாம்பாள் அம்மையார். ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் மணி தேவை. ஸோ ஈவேரா மணியம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி. ஆதரவுனாலே அன்னைதரசாட்டை தான் போகணும். அடுத்த கலப்பு திருமண உதவி திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி. கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1939. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1926 இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். காரணம், நீதி கட்சி ஆட்சியில்தான் முதன்முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பது 1921 அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே சரியான விளக்கம். அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு 1949. 1829 ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தினை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். வேலூர் புரட்சி அது தவறானது. 1806 நினைக்கிறேன். கோள்களின் கிளர்ச்சி எந்த வருஷம்னு பார்க்கணும். சாந்தல் கிளர்ச்சி 1855. பெருங்கிளர்ச்சி 1857. தீரன் சின்னமலை பற்றிய கூற்று 1801 ஆண்டு காவிரி கரையில் நடைபெற்ற போர் அப்படிங்கிறது சரியானது. 1802 ஆண்டு ஓடாநிலையில் நடைபெற்ற போர் சரியானது. அரச்சலூர் போரோட வருஷம் தப்பு. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தினை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப். தன்னாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு வி.பி. மாதவன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. காரணம், அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ ரெண்டுமே சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி இயக்க மாநாடு ஃபர்ஸ்ட் வி.பி. மாதவன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றிருக்கு. காரணம், அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தினை ஆரம்பித்தார். அன்னி பெசன்ட் அம்மையார் 1916 தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையினை தொடங்கினார். அன்னி பெசன்ட் அம்மையார் 1914 தி காமன்வீல் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஸோ 1 மற்றும் 3 தான் சரி.
ஸோ ஹவு இந்தியா ரோட் ஃபார் த ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை வெளியிட்ட வருஷமும் யங் இந்தியா என்ற தினசரி நாளிதழை வெளியிட்ட வருஷமும் பார்த்து வைக்கணும். ஏப்ரல் 1929 டெல்லியில் அசெம்பிளி கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங், பூதகேஸ்வர தத் ஆகிய இருவரும் ஆளுக்கு ஒரு வெடிகுண்டை மத்திய சட்டசபைக்குள் வீசினர். இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய அரசியல் சீர்திருத்தம் பற்றிய விசாரணை நடத்த வந்திருந்த சர் ஜான் சைமன் பார்வையாளர் கேலரியில் அமைந்திருந்தார். ஸோ ரெண்டுமே சரிதான், ஆனால் இதுக்கு சரியான விளக்கம் அல்ல. வாவு ஸ்தம்பரம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? வாவு ஸ்தம்பரம் தூத்துக்குடி அருகே ஓட்டப்பிடாரத்தில் தனது நிலத்தினை விற்று சுதேசி நீராவி கப்பலை தொடங்கினார். தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பானிலிருந்து வாங்கல, கொழும்பிலிருந்து வாங்கியிருப்பாரு. ஸோ கொழும்பிலிருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவின் பொதுமக்கள் அவரது கப்பலை ஆதரித்தனர். ஸோ 1 மற்றும் 3 தான் சரி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு பெற்றார். சென்னையில் பெண்களுக்காக அவ்வை இல்லத்தை முத்துலட்சுமி அம்மையார் தோற்றுவித்தார். ஸோ இதில் 1, 2, 3 சரி. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் சட்டமேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். சென்னையில் பெண்களுக்காக அவ்வை இல்லத்தை முத்துலட்சுமி அம்மையார் தோற்றுவித்தார். பெண்களுக்கு 16 வயதும் ஆடவருக்கு 21 வயதும் திருமண வயதுகளாக அமைய முத்துலட்சுமி அம்மையார் பரிந்துரை செய்தார். நம் 3மே கரெக்டு. மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாத தலைவர்கள் V.S. சீனிவாசன், V. கிருஷ்ணசாமி, G.A. நடேசன். அவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து வந்தனர். முனைவர் குஹாவின் கருத்துப்படி எந்தெந்த கூற்று எந்த இனத்தை குறிக்குதுன்னா, கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தனர், அவர்கள் இந்திய பழங்குடியின மக்களோடு வாழ்கிறார்கள். புரோட்டா ஆஸ்ட்ரலாய்டு. 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் யாருன்னா டஃப்ரின் பிரபு. 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் டஃப்ரின் பிரபு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள் G.K. கோகலே. இந்திய அமைதியின்மையின் தந்தை திலகர். தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் அம்மையார். பிஜு ஜனதா தளம் 1997. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998. தேசியவாத காங்கிரஸ் 1999. லோக் ஜன சக்தி 2000. தேர்தல் குழு சீர்திருத்த குழுக்களை காலவரிசைப்படுத்துக. தர்குண்டே குழு, தினேஷ் கோஸ்வாமி குழு, ஓரா குழுக்கு அப்புறம் தன்கா குழு, JS வர்மா குழு தான் லாஸ்ட்டு. ஸோ தர்குண்டே குழு, தினேஷ் கோஸ்வாமி குழு, ஓரா குழு, தன்கா குழு, JS வர்மா குழு. 1921-22ஆம் ஆண்டில் வகுப்பாத ஆணை பற்றிய அறிக்கைகளை கவனிக்கவும். உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உள்ளூர் அமைப்பு மற்றும் கல்வி நிலையங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு நியமனங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தேசிய சமூக மாநாடு எந்த முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஸோ எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத் ராவ் தேசிய சமூக மாநாடை ஒருங்கிணைச்சாங்க. 1857ஆம் ஆண்டு கழகத்திற்கு முன்பு கிடச்சை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது சப்பாத்திகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? பம்பாயில் நடைபெற்றது. சதக் சோதக் சமாஜத்தை ஏற்படுத்தியவர் ஜோதி ராவ் பூலே. சத்திய சோதக் சமாஜம். சுப்பிரமணிய பாரதி எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னா சூரத்தில். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் 1920. ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா காந்தி என்று அழைத்தார். சுபாஷ் சந்திரபோஸ் முதலில் அவரை தேச தந்தை என்று அழைத்தார். ஸோ மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் தப்பு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் முதல் மகாத்மா காந்தி என்று அழைத்தார் சரி. சுபாஷ் சந்திரபோஸ் முதல் அவரை தேச தந்தை என்று அழைத்தார் சரி. சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது. சுபாஷ் சந்திரபோஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பிறந்தார். இது தப்பு. இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் நாளை தேசிய தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. அது சரி. சுபாஷ் சந்திரபோஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதியன்று தேசிய விடுமுறை நாளாகும். இது தவறு. வேல் நாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுது சேதுபதியின் மகள் ஆவார்.
வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலு நாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். ஸோ இதில் 2 மட்டும் தப்பு, 2 மட்டும் சரி. வேலு நாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். வேலு நாச்சியார் சிவகங்கை அரசர் செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். வேலு நாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். இது 2 தவறு. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள் திருவருட்பா, ஜோதிபா பூலே குலாம்கிரி, சையத் அகமது கான், தத்கிப் ஒல் அக்லுக். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஸோ இது கரெக்டு, ரெண்டுமே சரியான விளக்கம். மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. 1888 இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. ஸோ இணைஞ்ச வருஷம் தப்பு. ஸோ மேடம் பிளாவட்ஸ்கி H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. கரெக்டு. காலவரிசைப்படுத்துக. தண்டி யாத்திரை, முதல் வட்டமேசை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், கிரிப்ஸ் தூதுக்குழு. தண்டி யாத்திரை, முதல் வட்டமேசை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது 1912ஆம் ஆண்டு கராச்சி INC மாநாட்டில். ஸோ இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது எப்போன்னா 1911ஆம் ஆண்டு கல்கத்தா மாநாட்டில். எந்த இந்திய தேசிய கீதம் ஜனகணமன எப்போ பாடினாங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் பாடினாங்க. கல்கத்தா மாநாட்டில் 1911 2 வாட்டி பாடினாங்க. ஜனகணமனன்னு வருது இல்லை. ஸோ 11 பாடினாங்க. கல்கத்தாவில் பாடியிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை. எந்த காரணங்களுக்காக 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது? ஸோ இது 1, 2, 4 சரி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையினை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தியதற்காக. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தினை நடத்தியவர் உஷா மேத்தா. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. ஆலன் ஒக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார்? டிசம்பர் 1884. நான் நாத்திகன் ஏன் என எழுதியவர் பகத்சிங். அரசமைப்புக்கு முந்தைய வளர்ச்சியினை வரிசைப்படுத்துக. ஸோ சைமன் குழு, கிரிப்ஸ் குழு, முறைப்படி பணி ஒப்படைப்பு, அரசியலமைப்பின் ஆரம்பம். தவறான இணை எது? தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறானது சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11, 1881 தவறானது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் ஹண்டர் குழு. அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் அபுல் கலாம் ஆசாத். இது எல்லாமே INMல உள்ள கொஸ்டின்ஸு. ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.